இனிய வணக்கம். மகிழ்ச்சி பெருகட்டும். நூல் காஞ்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு. சான்றோர்களே, தோழர்களே, இன்றைய நமது தலைப்பு வண்டுகள் பாடினால். பொதுவா நம்ம பல பேர் பாடி கேட்டிருப்போம். ஏஆர் ரஹ்மான் பாடி கேட்டிருப்போம், சித்ரா அவர்கள் பாடி கேட்டிருப்போம். இப்படி பல பாடல்களுடைய பாடல்களை நமது செவியில கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். வண்டுகள் பாடி நம்ம கேட்டுக்கிறோமா? ஒருவேளை இந்த வண்டுகள் பாடுறதெல்லாம் நிறுத்திட்டா இந்த பூமியில இருக்கக்கூடிய மனித இனம் எவ்வளவு சீக்கிரமா அழிவை நோக்கி போகும் தெரியுங்களா? அதற்கு சில செய்திகளை எடுத்து நான் சொல்றேன் பாருங்க. அதான் இன்றைய நம்ம தலைப்பு, வண்டுகள் பாடினால். அதாவது இந்த வண்டுனா பல வகை இருக்குதுங்க. அதுல தேன் வண்டு என்று ஒண்ணு இருக்கு. அதாவது தேனெல்லாம் சேகரிக்குது பாத்தீங்களா, தேன் வண்டு. அதுவும் வண்டு இனத்தை சேர்ந்ததுதான். இந்த தேன் வண்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி தேன்களை சேகரிக்கக்கூடிய அழகே தனி அழகுங்க. இந்த வண்டை பற்றி நம்ம இலக்கியத்துல எழுதியிருக்குங்காட்டி தான் நம்ம இலக்கியத்தை பேசுறோம். பாருங்க, வண்டு அப்படியே ஒரு சில வண்டுகள் பறந்து வருங்க. இந்த வண்டுக்கு பெயர் வந்து பாத்தீங்கன்னா தகவல்களை சேகரிக்கும் வண்டு. எந்த மாதிரி தகவலை சேகரிக்கும்னா, பூ எவ்வளவு தூரத்துல இருக்கு, அந்த ஒவ்வொரு பூவிலிருந்தும் எவ்வளவு தேன்களை சேகரிக்க முடியும், அந்த தேனை எல்லாம் சேகரிச்சு கூட்டுக்கு கொண்டு போறதுக்கான வழிகளை எல்லாம் இது சொல்லக்கூடியதுதான். இது தகவல்களை சேகரிக்கும் வண்டு என்று இதற்கு பெயர். இந்த தகவல் இது யாருக்கு சொல்லும் அப்படின்னா, வேலைக்காரி தேனி வண்டுகளுக்கு இந்த வண்டு சொல்லும். அது சொல்ற அழகு இருக்குது பாருங்க. எப்படி சொல்லுமா, தன்னுடைய கால்களை அப்படி நடனம் ஆடியும், ரெக்கைகள் இப்படி விசிறியும், அதனுடைய தூரத்தையும், அது வரக்கூடிய அந்த பாதையையும், எந்த இடத்துல பூ இருக்கு, எவ்வளவு தேன்களை சேகரிக்கலாங்கிற எல்லா செய்திகளையும் ஒளியின் மூலமாக கடத்துகிறது. பாருங்களேன், வண்டுகளுக்கும் ஒளி உண்டு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். வண்டுகளும் பேசிக்குது இல்ல, அப்பதானே வருது, மொழி உண்டு. அந்த மொழி என்ன நமக்கு தான் தெரியாது. ஏன்னா நம்மள மாதிரி எழுதுவதற்கு புலவர் வண்டில் இல்லைங்கிற ஒரு குறைதானே தவிர, ஆனா இந்த தேனீக்களுடைய சிறப்பு அபாரமான சிறப்பு. அப்படி இந்த வேலைக்காரி தேனையெல்லாம் என்ன பண்ணுங்க, அந்த பூவுல இருக்கக்கூடிய தேனை எல்லாம் சேகரிச்சுட்டு போய் கூட்டுல வைக்கும். அந்த தேனை, அந்த தேனீக்கள் தேனை பயன்படுத்துதோ இல்லையோ, அத மாந்தர்களாகிய நாம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? இவ்வளவும் செய்யக்கூடிய அந்த தேனீக்கள் இந்த பூமியிலிருந்து ஏதாவது ஒரு காரணங்களால் அழிந்து விட்டால் மனிதர்களுடைய வாழ்வும் கேள்விக்குறி ஆயிரும். யார் சொல்றாங்க? திருமூலர் சொல்கிறார். இந்த திருமூலரை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் 3000 என்றும் சொல்வார்கள். அந்த திருமூலர்ல அவர் ஒரு பாடல் மூலமா அதை சொல்றாருங்க. இந்த வண்டுக்கான சிறப்புகளை ஒரு பாடல் மூலமா அழகா சொல்றாருங்க. அந்த பாடல் வரிகள் பாருங்க. திருமூலர் செய்யுள் எண் 194, இன்புற. அதாவது இன்புறனாங்க, இந்த மலர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மலர் வந்து காயாகி கனியாகி அதற்கு நமக்கு உண்ணுவதற்கு பலன் தருது பாருங்க. அதை செய்யணும்னா இந்த வண்டு வேணும், இல்லைன்னா நமக்கு கொழுங்கனி கிடையவே கிடையாது. அதை செய்யக்கூடிய இந்த வண்டுக்கு அது பேர் இன்புறு. அதாவது ஒரு மலருக்கும் இன்னொரு மலருக்கும் அந்த மகரந்த சேர்க்கைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை தமிழ்ல வந்து கொங்கலர் என்று சொல்வார்கள். அந்த கொங்கலரை செய்கிறது இன்புறு வண்டு. அங்கு இனமலர், இனமலர் மேற்போய் உண்பது வாசம். அது எப்படி எழுதுறாரு பாருங்க, உண்பது வாசம். இந்த மலர்ல இருக்கக்கூடிய அந்த வாசத்தையே உண்பது வாசம். அதுபோல் உயர்நிலை. எப்படி உயிர்நிலைங்கிறாருங்க. அந்த உண்பது வாசம் உயிர்நிலை. இன்புற நாடி நினைக்கிலும், இன்புற நாடி நினைக்கிலும் மூன்றொளி கண்புற நின்ற கருத்துள் நில்லானே அப்படிங்கிறாரு திருமூலர். எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாத்தீங்களா? இருக்கக்கூடிய செய்யுள்கள் எவ்வளவோ சிறப்பான செய்யுள்கள் எழுதியிருக்காருங்க. நாமும் இதுதாங்க இலக்கியங்கிறது. ஒவ்வொரு உயிருக்கும் சிறப்பு உண்டு, ஒவ்வொரு உயிருக்கும் இந்த பூமியில் வாழ இடம் உண்டு. ஒவ்வொன்றும் நாம் அதனுடன் தொடர்பில் தான் வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான்
நாம் வளமான வாழ்வை தேட முடியும். இதைத்தான் திருமூலர் மிக அழகாக சொல்கிறார். நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் பிறருக்கு இந்த செய்தியை பகிருங்க. ஏன்னா நாங்க இதற்கான உழைப்புகள் நிறைய போடுறோம். பிறருக்கு பகிருங்க. உங்களுடைய பொன்னான கருத்துக்களை எங்களுக்கு கொடுங்க. நோட்டிபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.